வெல்கம் பேக் டு அன்பு விலாக். வீடியோ போட்டு எப்படியும் ஒரு 5-6 நாள் ஆகுங்க. ஏன் அப்படி போடலை அப்படின்னா, வியூஸு சரியாக போகாததுனால தான் வீடியோ போடலை. சரி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம காலையிலே உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். மாமா சந்தையிலேருந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 5 கிலோ 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க. சரி ரேட்டு கம்மியாக இருக்குது, உருளைக்கிழங்கும் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணால் அதில் 1.5 உருளைக்கிழங்கு வேஸ்ட்டாக தாங்க போச்சு. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்குங்க. பொரியலும் பண்ணிக்கலாம், வறுவலும் பண்ணிக்கலாம், குழம்பும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தனப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே உருளைக்கிழங்கு வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. பொண்ணுங்களுக்கு சமைக்கிறது மட்டும் இல்லைங்க, மெனு மேனேஜ்மெண்ட்டும் நிறைய இருக்குது. எங்கள் பாப்பாலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதிடுவா, திங்கக்கிழமை என்ன சமைக்கணும், செவ்வாய்க்கிழமை என்ன சமைக்கணும் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி கிச்சனில் ஒட்டிடுவா. டெய்லி என்னை எழுப்பி கேட்காதீங்க, இதை பார்த்தே சமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி 7 நாளைக்கும் 7 விதமான சாப்பாடு எழுதிடுவா. லஞ்சுக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத எழுதி பேப்பரில் ஒட்டிடுவா. அதை ஒரு கிச்சன் செவுத்துலேயே ஒட்டி வச்சுருந்தா ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ பெரிய பிள்ளையாக ஆக வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி சமைச்சிக்கிறது. நேற்று சண்டைங்கிறதுனால டவுன் ஹால் போயிட்டு வந்தோம். நிறைய பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்த பொருளெல்லாம் ரொம்பவே அழகழகாக இருந்தது. எல்லா பொருளுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்த ஷார்ட்ஸில் வரும், கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். வீட்டில் புளி இல்லாததுனால கடையில் தான் காசு கொடுத்து வாங்குகிறோம். அப்போல்லாம் எனக்கு தோணும், சின்ன வயசில் எங்கள் வீட்டில் மரம் இருக்குங்க. அப்பா மேலே ஏறி அந்த மரத்தில் இருக்க புளியை ஆட்டி விட்டாங்கன்னா கீழே நாங்கள் பெரிய சாக்கெல்லாம் விரித்து போட்டு அந்த புளியம்பழத்தை எடுத்து உடச்சி வைப்போம். அது பக்கத்து வீட்டுக்கு போகுது அப்படிங்கிறதுக்காகலாம் நிறைய மரத்தெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மரமே இல்லை, அவங்களே காசு கொடுத்து தான் வாங்குகிறாங்க. அவ்வளோ புளி இருக்குங்க அம்மா வீட்டில். எல்லோரும் நம்ம வீட்டில் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சாதம் தான் வச்சுருக்கேன். அது வெந்துருச்சு. நம்ம வடிச்சிட்டு அதே அடுப்பில் நம்ம குழம்பு தளிச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு தாங்க கடைய போகிறேன். காலையில் டிஃபனுக்கு இட்லி. முதல் நாளே ரொம்ப கிராண்டாலாம் சமைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே போட்டுலாம் பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. காலையிலேயே என்ன இருக்க எடுத்து டக்கு டக்குன்னு வெட்டி குழம்பு வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். திங்கக்கிழமை சிம்பிளாக தாங்க குழம்பு வைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையே நம்ம மட்டனோ சிக்கனோ எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அதில் கொஞ்சம் குழம்பு மீந்துடும். அதுக்காக திங்கக்கிழமை முடிஞ்ச அளவு சிம்பிளாக தான் குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி சமைப்பீங்க, எந்த மாதிரி சமைப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வெந்ததுக்கப்புறம் குக்கருக்கு விசில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது வெந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கடைஞ்சிக்கலாம். 1-2 சேர்கிற பாத்திரத்தை அப்பப்போவே கழுவி வச்சுருவேங்க. பாத்திரம் அப்போ தான் அதிகமாக சேராது, அதனால் கையோடு கழுவி வச்சுருவேன். வாழ்க்கையே கஷ்டம், வாழவே போர் அடிக்குது அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு கழுதை ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அதோட உரிமையாளர் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு அந்த கழுதையை மேலே எடுக்கிறதுக்காக. அவரால் முடியலை. சரி கிணறும் பழசு, கழுதைக்கும் வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்த மண்ணெல்லாம் இழந்து கிணத்துக்குள்ளே தள்ளி அங்கேயே கழுதையை நம்ம புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. கழுதை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து கொட்டவும் கழுதை நல்லா உதறி தள்ளிட்டு அந்த மண் மேலே காலை வச்சு மேலே வந்துருச்சான். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, உங்கள் மேலே யார் என்ன பழி போட்டாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, அது கழுதை மாதிரி நம்ம உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்க, சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.